ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நாங்கள் வந்து சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கல, மீன் தான் எடுத்தோம். இது வந்து 1 கிலோ மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன டேம் கண்டன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாங்க. சரி, நல்லா இருந்துச்சுன்னுட்டு வாங்கினேன். 1 கிலோ தான், ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம் நாங்கள். எப்போயோ ஒரு டைம் தான் நாங்கள் மீனே எடுப்போம், நிறைய எடுக்க மாட்டோம். சரி, அதனால் போதும் 1 கிலோ அப்படின்ட்டு 1 கிலோ மட்டும் எடுத்தேன். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு நல்லா. இப்போ வந்து மசாலா இதுக்கு என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன் நான், ஓகேவா? பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், அரிசி மாவு ஒரு ஸ்பூன், சீரகத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள், அவ்வளோதான். இதுக்கு ஏன் அரிசி மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பைண்டாகி வரும், நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் அரிசி மாவு போடுறது. பாருங்கள், இந்த மசாலா தான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கலந்துட்டு காட்டுறேன் இருங்க. பாருங்கள், இப்படி எல்லாமே போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு சாம்பார், சாதம், ரசம், ஃபிஷ் ஃப்ரை, அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். டிஃபன் எதுவும் பண்ணல, லேட்டாக தான் எழுந்தோம், அதனால் லஞ்சே பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பரட்டி வச்சாச்சு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஒரு கொஞ்சம் நேரம். அப்புறமா வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கிட்டால் போதும். பாருங்கள், இதை அப்படியே மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். அப்போ தான் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறேன். இருங்க, எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். லஞ்சு முடிஞ்சிருச்சு. பாருங்கள், சாதம், ஒயிட் ரைஸு, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு சாம்பார், ரசம், கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், கொஞ்சம் மீன் வறுவல். எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். மீனும் கீரை இதெல்லாம் ஒட்டுக்கா சாப்பிடக்கூடாது. கீரை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கோங்க, அப்புறமா கூட ஒரு 4 மணி 3 மணி அந்த மாதிரி டைமில் மீன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, ஓகேவா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் எல்லாம் என்னென்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.